எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு செர்பியாவுக்கு அக்ரிகல்ச்சரல் வேர்ஹவுஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பார்ட்டிகிட்ட வேலை எடுத்திருக்கோம். இதுக்கு அட்வான்ஸ் இல்லைங்க, பாஸ்போர்ட் மட்டும் தந்தால் போதும். அவங்களே பேமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் 4 lakhs கேட்குறாங்க. இதை பற்றி பார்ப்போம். அதாவது செர்பியா உங்களுக்கு தெரியும், இப்போ செர்பியா தான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் செர்பியா போகுது, பெலாரஸ் போகுது, ஜார்ஜியா போகுது, அல்பானியா போகுது. ஆனால் இதெல்லாம் போகுது. இதில் பெஸ்ட் சம்பளம் செர்பியா தான். ஓகே, அப்போ செர்பியா போன பிறகு, ஏன்னா எல்லாரும் அதுக்கு தான் போனோம்னா, செர்பியா போன பிறகு ஒருவேளை செர்பியா வந்து ஷெங்கனோட இணைஞ்சிடலாம் இல்லையா? அப்படியே சரி ஆகிற வரைக்கும் ஆட்டம். அதுக்கு முன்னே நம்ம அங்கேருந்து போலந்து வழியா, இட்டாலி வழியா அப்படி உள்ளே போயிடுறாங்க. அது லீகலாக போகிறாங்க, இல்லீகலாக போகிறாங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது அங்கே போன பிறகு உங்களுக்கு தெரியும் எப்படி கடந்து போகிறாங்க. ஓகே, லீகலாக போனால் எவ்வளோ நாளாகும், எவ்வளோ செலவாகும். இல்லீகலாக போனால் எவ்வளோ நாளில் போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் நம்ம என்ன கஷ்டப்படணும், அதெல்லாம் அங்கே தெரியும். சரி, இங்கேருந்து கடந்து போகிறவங்க எல்லாருமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போகிறாங்க. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அங்கேயே போய் செர்பியாவில் போய் 2 வருஷம் விளைஞ்சி சம்பாதிச்சுட்டு ஊரில் வந்து கோடீஸ்வரனாலாம் வாழ முடியாது. அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். வெளிநாட்டு பயணம் அப்படி தான். ஓகே, ஸோ இந்த செர்பியாவுக்கு உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஒர்க்காக இருக்கட்டும். அக்ரிகல்ச்சர்னா என்ன? ஃப்ரூட் பிக்கிங், பேக்கிங், மஷ்ரூம் ஃபார்மில், டொமேட்டோ ஃபார்மில், குக்கும்பர் ஃபார்மில், அப்புறம் ப்ரோக்கோலின்னு வளர்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்படி நிறைய ஃபார்ம் வச்சுருக்காங்க. அது சிட்டிக்கு வெளியே இருக்கும். ஓகே, அதே மாதிரி வேர் ஹவுஸ் இங்கே இருக்கும். வேர் ஹவுஸும் சிட்டிக்கு வெளியே தான் இருக்கும். சிட்டிக்கு உள்ளே இருக்கிறதுல அது பழைய ஆட்கள் இருப்பாங்க. புது ஆட்களை கொண்டு வெளியே போடுவான். ஒன்று ஏர்போர்ட்டுக்கு அவுட்டரில் இருக்கும், இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ஏரியா பெல்ட்டில் அந்த ஏரியாவில் இருக்கும். அங்கே கொண்டு போடுவான். எது வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இறக்கிக்கலாம். ஓகே, எல்லாருக்குமே ஜென்ரல் லேபர்னு தான் டாக்குமெண்ட்டே வரும். அதில் டைப்பிஸ்ட்னாலோ கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. ஜென்ரல் லேபர். ஓகே, அப்போது அதுக்கு விருப்பப்பட்டவங்க யாருன்னா பார்ப்போம். ஜாப்பை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது அக்ரிகல்ச்சர் ஹெல்ப்பருக்கு சேலரி 800லேருந்து 900 இருக்குது. 800 ஆயிட்டு இப்போ. புரியுதா? ஷெங்கனோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஷெங்கன் கண்ட்ரியோட கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஆனால் இது இன்னும் ஷெங்கன் ஆக போகுது. அப்போது வேர் ஹவுஸில் அக்ரிகல்ச்சர் வேலை எல்லாம் செய்யலாம். சேலரி 800லேருந்து 1000, 800லேருந்து 900 இப்படிலாம் இருக்கட்டும். ஓகே, அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இறங்குறவங்களுக்கு தான் தெரியும் எங்கே இறங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த கார்டன்ஸ் அவங்க அனுப்பிச்சது தான். ஒரு ஃபார்ம்னா 500 ஏக்கர் 1000 ஏக்கர் இருக்கும். அதில் 100 ஏக்கரில் வெள்ளரிக்காய் போட்டிருப்பாங்க. அங்கே என்ன விளையுதோ அதை போட்டிருப்பாங்க இல்லையா? நம்ம ஊரில் யாராவது விவசாயம் செய்ய மாட்டோம், உள்ளே போக மாட்டோம். படிச்சுட்டு நான் போய் இதை செய்வேனா? ஆனால் அங்கே காசு கட்டி போகிறதுனால அங்கே செஞ்சு தாங்கணும். சம்பளம் கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, அங்கே வேத்து கொட்டுறதோ, புளிஞ்சி நாடுறதோ, கொசு கடிக்கோ அதெல்லாம் கிடையாது. அதனால் அது கடன் தொல்லை இல்லாமல், பிச்சல் புடுங்கல் இல்லாமல் 10 ஃப்ரெண்ட்ஸோட சுற்று நின்று அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு பண்ணுறது அது தனி சுகம் இல்லையா? அப்படி இருக்குது. வேற செய்யணும்னாலும் செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. இதுக்கு 4 lakhs ஆகும். நோ அட்வான்ஸ். ஒர்க் பெர்மிட் வந்து விசா அடித்த பிறகு தான் காசு. இனி இது டெல்லி பார்ட்டி, இவங்க இப்படி தான் வச்சுருப்பாங்க ரேட். ஆஃப்டர் விசானாலே பேமெண்ட் அதிகமாக தான் இருக்கும். பட் நமக்கு என்ன, பணம் போடாமல் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறனாலே கஷ்டம். ஏன்னா கொடுக்கறதுக்கும் காசு இருக்காது. அதெல்லாம் பல இடத்துல கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் ஏமாந்து போயிருப்பாங்க. அதனால சரி சார், நோ ப்ராப்ளம் சார், நான் உங்களை நம்பி பாஸ்போர்ட் தரேன், விசாரிச்சு எனக்கு பேமெண்ட் நான் 4 லட்சம் கட்டுறேன் அப்படின்னா இந்த ஜாப் எடுங்க, நல்ல சேலரி தான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. செர்பியா இஸ் நவ் ட்ரெண்டிங். அதேமாதிரி ரஷ்யா சம்பளம் நல்லா கூடிட்டு இப்போ, அதனால போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாஸ்போர்ட்டில் விசா அடிச்சு தான் போவோம். டி விசா தான். ஓகே, விசிட் விசா இல்லை. செர்பியாவுக்கு விசிட் விசாவே வராது. இ விசான்னு வருது, மல்டி என்ட்ரி. அதுலேயும் டிபோர்ட் ஆகிடுது. அதனால் சேஃப்டியாக 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலும் விசா அடித்து பத்திரமா ஏறிப்போங்க. அதுக்கு நான் முழு உத்தரவாதம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.